ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ரமேஷ். இந்த வீடியோவில் குரோம் டிரைவரை எப்படி செட்டப் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். குரோம் டிரைவரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 3 ப்ரீ ரிக்வசிட் இருக்குது. அதாவது ஜாவா ஜேடிகே, எக்லிப்ஸ் ஐடிஇ மற்றும் செலினியம் டிரைவர். இந்த மூன்றும் உங்கள் சிஸ்டத்தில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்குனான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதற்கான வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குரோம் ப்ரௌசரோட மேஜர் வெர்ஷனும் குரோம் டிரைவரோட மேஜர் வெர்ஷனும் கண்டிப்பாக மேட்ச் ஆகி இருக்கணும். குரோம் ப்ரௌசரோட கரண்ட் வெர்ஷனை செக் பண்ணுறதுக்கு குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி ரைட் சைடில் உள்ள 3 டாட்ஸை கிளிக் பண்ணி அதில் கிடைக்கிற ஹெல்ப் அண்ட் செலக்ட் அபவுட் கூகுள் குரோமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற கரண்ட் வெர்ஷனில் மேஜர், மைனர் அண்ட் பில்ட் வெர்ஷன் இருக்கும். இதுதான் உங்கள் ப்ரௌசரோட கரண்ட் வெர்ஷன்ங்கிற பட்சத்தில் நமக்கு வெர்ஷன் 124.0.6367ல் ஸ்டார்ட் பண்ணுற குரோம் டிரைவர் தான் வேண்டியிருக்கும். குரோம் டிரைவரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி குரோம் டிரைவர் டவுன்லோட்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இப்போ கிடைக்கிற ரிசல்ட்டில் வெப் டிரைவர் ஃபார் குரோம் டவுன்லோட்ஸ் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதற்கு ஆல்டர்னேட்டிவாக செலினியத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு டவுன்லோட்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே போயிட்டு பிளாட்ஃபார்ம் சப்போர்ட்டட் பை செலினியம்ங்கிற செக்ஷனுக்கு கீழே உள்ள ப்ரௌசர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ குரோம் ப்ரௌசருக்கு உரிய டாக்குமெண்டேஷனுங்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் குரோம் டிரைவர் பக்கத்துக்கு வந்ததும் வெர்ஷன் செலெக்ஷன் லிங்க் ஆர் தி குரோம் ஃபார் டெஸ்டிங் அவைலபிலிட்டி டேஷ்போர்ட் லிங்க்குங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக எது ஸ்டேபிள் வெர்ஷன் ஆகிருக்குங்கிறத செக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 124.0.6367ங்கிறது நம்மளோட கரண்ட் குரோம் ப்ரௌசரோட வெர்ஷனோட மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம அந்த குரோம் டிரைவரையே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டேபிள் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நான் விண்டோஸ் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறதுனால நான் அதற்குரிய லிங்கை காப்பி பண்ணி செப்பரேட்டாக ஒரு டேப்பில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ டிரைவர் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதும் டவுன்லோட் ஃபோல்டருக்கு போயிட்டு அந்த ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபோல்டரில் குரோம் டிரைவர் EXE ஃபைலாக இருக்கும். இப்போ குரோம் ஃபைல் குரோம் டிரைவர் ரெடி. குரோம் டிரைவரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு எக்லிப்ஸை ஓப்பன் பண்ணி நான் ஏற்கனவே கிரியேட் பண்ண செலினியம் டெமோங்கிற ஜாவா ப்ராஜெக்டில் ஒரு கிளாஸ் ஃபைலை கிரியேட் பண்ணுங்கள். அதுக்கு நேம் குரோம் டிரைவர் டெஸ்ட்னு கொடுத்துட்டு மெயின் மெத்தடுக்குரிய செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷை கிளிக் பண்ணுங்கள். இங்கே செலினியம் குரோம் டிரைவருக்குரிய டெஸ்ட் ஸ்கிரிப்டை எழுதணும். இதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல் ஸ்டெப்ஸ் சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டியை செட் பண்ணுறது. இதுக்குரிய மெத்தட் 2 ஆர்குமெண்ட்டை அலோவ் பண்ணோம். மொதல் ஆர்குமெண்ட் டிரைவர் நேமு, ரெண்டாவது ஆர்குமெண்ட் டிரைவரோட எக்ஸ்ட்ராக்டட் பாத்து. டிரைவர் நேம் வெப் டிரைவர் டாட் குரோம் டாட் டிரைவர். டிரைவரோட பாத் எக்ஸ்ட்ராக்டட் ஃபோல்டருக்கு போயிட்டு அந்த பாத்தை காப்பி பண்ணிவிட்டு இங்கே போடணும். இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, பாத்தோட எண்டில் குரோம் டிரைவர் டாட் இஎக்ஸிங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது ஸ்டெப் குரோம் டிரைவருக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது. மூணாவது ஸ்டெப் கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸை வச்சு ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு நேவிகேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூகுள் வெப்சைட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம்.
ஃபைனலா அப்ளிகேஷன ரன் பண்ணுவோம். இப்ப ப்ரௌசர் ஓப்பன் ஆகி கூகுள் சைட்டுக்கு நேவிகேட் ஆகியிருக்கும். இந்த ப்ரௌசர்ல பார்த்தீங்கன்னா, குரோம் இஸ் கண்ட்ரோல்ட் பை ஆட்டோமேட்டட் செட் சாஃப்ட்வேர்ன்னு போட்டிருக்கும். இதுக்கு ப்ரௌசர் வந்து ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்னால ஓப்பன் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்ப குரோம் டிரைவர சக்சஸ்ஃபுல்லா டவுன்லோட் பண்ணி, அதற்கான ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்ட எழுதி குரோம் ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணியாச்சு. தேங்க் யூ.